वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 13 இருந்துருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் சவர்ண தீர்க்க சந்திகி சொல்லக்கூடிய சந்தியை நாம் கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற சந்தி என்ன சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்த ஸ்வர சந்திக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தியாக நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம அந்த ஸ்வர சந்தியில் முதல்ல பார்த்த சந்தி என்ன சந்தி அப்படின்னாக்கா, அந்த ஸ்வர சந்திகளை எத்தனை விதங்களாக பிரித்தோம்? அஷ்டவிதாக இல்லையா? 8 விதங்களாக அந்த சந்தியை நாம் பிரிச்சிருந்தோம். என் சந்தி, யாந்தவாந்தாதேச சந்திஹி, குணசந்திஹி, விருத்தி சந்திஹி, சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிற 5 சந்தி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம். அது தொடர்ந்து இன்றைய தினம் பூர்வ ரூப சந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தியை இன்றைய தினம் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த பூர்வ ரூப சந்தி அப்படிங்கிற சந்தியை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த சந்தியை நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. ஷகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் அஸ்த சஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத். ஷகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் அஸ்த சஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இந்த சுபாஷிதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த வண்டி, சக்கடன்னா வண்டின்னு பேர். நம்ம எதனிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். அதாவது தள்ளி இருக்கணும்னா தூரமா இருக்கணும், தூரமாயும் ஒதுங்கியும் போக வேண்டும், எதனிடமிருந்து எவ்வளவு தூரம் போக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்குறான். சகடம் பஞ்சஹஸ்தேஷு. சகடம்னா வண்டி, ஒரு வெஹிக்கிள், ஏதோ ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த வண்டியிலிருந்து 5 முழம் நம்ம என்ன பண்ணணும்க்கா தள்ளி இருக்கணுமா. வண்டிக்கு 5 முழமும், அதே மாதிரி தசஹஸ்தேஷு வாஜினம். வாஜினா குதிரை, குதிரை இருக்கு அப்படின்னாக்கா அந்த குதிரைக்கு 10 முழம் தூரத்தில் நாம தள்ளி நிற்கணும், அருகாமையில் போகக்கூடாது. வண்டியிலிருந்து 5 முழமும், குதிரை அப்படிங்கிற ஒரு பிராணி இருக்கு இல்லையா, அந்த குதிரையிடமிருந்து 10 முழம் தூரம் தள்ளி இருக்கணும். கஜம் அஸ்த சகஸ்ரேன, யானைக்கு நம்ம 1000 முழம் தள்ளி இருக்கணுமா. முழம்னா தெரியும் இல்லையா, அந்த பூ அளந்து கொடுப்பா பாருங்க, ஒரு கையில 1 முழம் 2 முழம் 3 முழம்னு அந்த டிஸ்டன்ஸ்ல சொல்றா நமக்கு. வண்டியிலிருந்து 5 முழமும், குதிரையிடமிருந்து 10 முழமும், யானையிடமிருந்து 1000 முழமும். அடுத்தது துஷ்டம் தூரேன வர்ஜயேத், துஷ்டனுக்கு மிக தூரமாயும் ஒதுங்கி போக வேண்டும், ரொம்ப தூரத்தில் இருக்கணும். வண்டியிலிருந்து 5 முழம் தள்ளி இருக்கணும், அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். குதிரையிடமிருந்து 10 முழம் நம்ம தள்ளி இருக்கணும், யானையிடமிருந்து 1000 முழம் தள்ளி. அதை காட்டிலும் துஷ்டன் ஒருத்தருக்கான் இல்லையா, கெட்டவனு தெரிஞ்சிருத்துனா அந்த துஷ்டனுக்கு மிகவும் தூரமாய், ரொம்ப தூரமா ஒதுங்கி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகமெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். சகடம் பஞ்சஹஸ்தேஷு தசஹஸ்தேஷு வாஜினம் கஜம் ஹஸ்த சஹஸ்ரேன துஷ்டம் தூரேன வர்ஜயேத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். நம்ம சென்ற வகுப்புல சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம்.
அந்த சவர்ண தீர்க்க சந்திக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா அகசவர்ணே தீர்கா. அகசவர்ணே தீர்கா என்ன அர்த்தம் அதுக்கு? அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்க ஏகாதேசா சியாத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த சவர்ண தீர்க்க சந்திகி என்னன்னாக்கா ஆ ஈ உ ரு அப்படிங்கிற வர்ணங்கள் ஆதேசமாக வரப்போறது அப்படிங்கிறத பார்த்து பரம பிளஸ் அர்த்தா பரமார்த்தா, தேவ பிளஸ் ஆலய தேவாலய, வித்யா பிளஸ் அபியாசா வித்யாபியாசா, இப்படியான விஷயங்கள். அதே மாதிரி இக்காரத்துக்கு கவி பிளஸ் இந்திரஹா கவீந்திரஹா, உகாரத்துக்கு பானு பிளஸ் உதய பானூதய, ரிகாரகத்துக்கு பித்ரு பிளஸ் ரிணம் பித்ருணாம். இந்த மாதிரி அந்த வர்ணங்கள் எப்படி எப்படி ஆதேசமா வருது அப்படிங்கிறத போன வகுப்புல சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். இன்றைய தினம் பூர்வ ரூப சந்திஹி. இந்த ஸ்வர சந்தியில ஆறாவதாக இருக்கக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? பூர்வ ரூப சந்திகின்னு பேர். பூர்வ ரூபன்றத இந்த எந்தெந்த வர்ணங்களை வா சொல்றா? ஏகார ஓகாரம். இந்த வர்ணங்களை அவ பூர்வ ரூபமா வரப்போறது அப்படிங்கிறதாக நம்ம காண்பிச்சு கொடுக்குறா. ஏகார ஓகார, ஏகார ஓகார பிளஸ் ஆங்கிறது பரமா இருக்கணும். அச்சு பரே பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி அவர்ணம் அப்படிங்கிறது பரமா இருக்கணும். பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே இல்லையா? அவர் பதாந்தாத்து ஏகாராத்து பதத்தினுடைய அந்தத்தில் இருக்கக்கூடிய ஏகாரத்தை காட்டிலும் அகாரம் பரமாக இருக்குமேயானால் என்ன வருது? ஏகாரஹா ஆதேசோ பவதி. நம்பர் 1 பூர்வபரயோகோ ஸ்தானே. அடுத்தது பதாந்தாது ஓகாராது அகாரே பரே ஓகாரஹா ச பூர்வபரயோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. வெரி சிம்பிள். நம்ம பிரதி வகுப்புல ஒரு ஒரு சந்தியா நாம கத்துன்னு போயின்னு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா நடந்து முடிஞ்ச அந்த விஷயங்களை நம்ம நன்னா திருடம் பண்ணணும். திருடம் பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய சந்திகள் எல்லாமே நமக்கு சுலபமா புரிய வரும். நாம சந்தி அப்படிங்கிற விஷயத்த நடத்திட்டு போயிட்டே இருக்கோம். நீங்களும் அப்படியே அதை வகுப்பு மாத்திரம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லை, நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். நம்ம குழம்பிக்காம எந்தெந்த சந்தி இந்தந்த நியமத்தில் நடக்கும், இந்தந்த வர்ணங்கள் ஆதேசமா வருது இந்த சூத்திரத்தினால, அதற்கு இதெல்லாம் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி நன்னா திருடம் பண்ணத்தான் மேற்கொண்டு வரக்கூடிய சந்திகள்லாம் ரொம்ப சுலபமா புரியும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ரீதியில் இன்றைய தினம் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒரே ஒரு சந்தி தான், பூர்வ ரூப சந்திஹி அப்படிங்கிறத எடுத்து நாம பார்த்துட்டு இருக்கோம். பூர்வ ரூபம்னா என்ன? ஏகார ஓகார வர்ணங்கள். ஏ ஓ இந்த வர்ணங்களோட அவர்ணம் அப்படிங்கிறது பரமா இருந்து சேரும் பட்சத்தில் என்ன வருது பாருங்க? ஏகார ஓகாரமே வருது. பதாந்தாத்து ஏகாராத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பதாந்தாத்துனா பதத்தில் அந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஏகாராத்து, அந்த ஏகாரத்தை காட்டிலும் அகாரே பரே அகாரங்கிற வர்ணமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் ஏகாரஹான்னு கொடுத்து நித்திருக்கா. நம்ம என்ன பண்ண? கீழே இருக்கு பாருங்க, பூர்வபரயோகோஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிறத இங்க எழுதிக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒன்னா கீழே அன்வயம் பண்ணிட்டான். நாம தான் அதை பிரிச்சு படிக்கணும். எப்படி படிக்கணும் பாருங்க? பதாந்தாத்து ஏகாராத்து அகாரே பரே ஏகாரஹா பூர்வபரயோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி பதாந்தாத்து ஓகாராத்து அகாரே பரே ஓகாரஹா ச பூர்வபரயோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கா. இந்த பூர்வரூப சந்திஹி அப்படிங்கிறதுக்கு என்ன சூத்திரம் சொல்றா அப்படின்னாக்கா பாருங்க, ஏங்கஹா பதாந்தாததி அப்படிங்கிறது ஒரு சூத்திரம் இருக்கு. அதே மாதிரி ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சாரி இன்னைக்கு நான் பார்க்கறது பூர்வ ரூபம் இல்லையா? பூர்வ ரூபம் என்ன வருது சூத்திரம்னாக்கா ஏங்க பதாந்தாததி அப்படிங்கிறது சூத்திரம்.
பதாந்தாது ஏங்காத்து அதிபரே பூர்வரூபம் ஏகாதேசா சியாத். அந்த பேஜ் நம்பர் 26ல் 25வது சூத்திரமா கொடுத்துருக்கா பாருங்க, கீழே ஃபுட் நோட்ஸ்ல. ஏங்கா பதாந்தாததி அப்படிங்கிறது சூத்திரம். அதற்கு என்ன அர்த்தம்? பதாந்தாது ஏங்கா அதிபரே அப்படின்னா என்ன அர்த்தம்? பதாந்தாது ஏகாராத்து அகாரே பரே பூர்வரூபம் ஏகாதேசா சியாத். பூர்வரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம உதாரணம் பார்க்கும்போது என்ன ஸ்பஷ்டமா புரியும். இப்போ பூர்வம் பரம் ஒரு பதம் இருக்குனாக்கா, பூர்வம் இருக்கு பரம் இருக்கு. அப்போ பூர்வத்தோட வந்து சேர்ந்துரும். அப்படி சேரக்கூடிய அந்த ஆதேசத்துக்கு என்னென்ன பேரு? பூர்வ ரூப சந்திஹி. இப்ப நம்ம வர்ணங்களை இணைச்சுட்டு இருக்கோம். வர்ணங்களை எந்த வர்ணத்தோட எந்த வர்ணமானது சேரும், அப்படி சேரும் பொழுது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்களுக்கு சந்திஹின்னு பேரு. நம்ம கனெக்ட் பண்றோம். அது எதனால நடக்கிறது, எந்த சூத்திரத்தினால நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்க்கும்போது அந்த ஆதேசமானது வர்றது எதனுடைய ஸ்தானத்துல? பூர்வபரையோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி என்றது இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். சூத்திரம் என்ன? ஏங்கா பதாந்தாததி அப்படிங்கிறது சூத்திரம். சரி, அதுக்கு தான் இங்க அந்த சூத்திரத்துக்கு தான் இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. பதாந்தாது ஏகாராது அகாரே பரே ஏகாரா பூர்வபரையோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. நம்பர் 1. ஓகாராது அகாரே பரே ஓகாரா ச பூர்வபரையோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா இங்க நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. இப்ப நம்ம உதாகரணம் பார்க்க போறோம். ஒரு சூத்திரம் வாசிக்கிறோம், அந்த சூத்திரத்தினுடைய விற்பி அர்த்தத்தை வாசிக்கிறோம். அதை நாம இங்க வாக்கியத்துல சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? அடுத்தது உதாகரணத்தோட அதை கனெக்ட் பண்ணணும். எப்படி பொருந்தருது, எந்தெந்த இடங்கள்ல இந்த பூர்வ ரூபமானது வரப்போறது, சந்தியானது நிகழப்போறது அப்படிங்கிறத நம்ம உதாகரணம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஸ்பஷ்டமா புரியும். பாருங்க, நம்பர் 1 ரோமன் லெட்டர் 1ல என்ன கொடுத்துருக்கா முதல்ல அப்படின்னாக்கா, ஏகார பிளஸ் அகார ஈக்குவல் டு ஏகாரம். ஏகார பிளஸ் ஏகாரஹா ஈக்குவல் ஏகாரஹா பிளஸ் அகாரஹா ஈக்குவல் டு ஏகாரஹா வருது. எப்படி? அந்தே பிளஸ் அபி, அந்தே பிளஸ் அப்பின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆறுது அது அப்படின்னா, அந்த அந்தே சொல்லும்போது எப்படி முடியுது? அது பூர்வபதம் அந்தே, அப்பிங்கிறது உத்தரபதம். அப்போ இந்த பூர்வபதத்தோட அது போய் சேர்றது. எப்படி? அந்தே பிளஸ் அபி அந்தேபி. இந்த எஸ் மாதிரி ஒன்று போடுவா, அதுக்கு அவர்ணம்னு பேர். அந்தேபி அது வரக்கூடிய இடத்துல நமக்கு இது பூர்வ ரூப சந்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பாருங்க, ஏகார பிளஸ் அகார. அகாரம் பரமா இருக்கு. எதை காட்டிலும் பரமா இருக்கு? ஏகாரத்தை காட்டிலும் பரமான அகாரம். அப்ப பதாந்தாது ஏகாராது அகாரே பரே அப்படின்னு சொல்லும்போது அகாரம் பரமா இருக்கு. அந்தேன்னு சொல்லும்போது பதாந்தாது ஏகாரம் இருக்கு, அதை காட்டிலும் பரமான அகாரம். அப்ப என்ன ஆறுது? அந்தே பிளஸ் அபி அந்தேபி. அப்ப ஏகார பிளஸ் அகார ஈக்குவல் டு ஏகாரமா ஆறுது. அதே மாதிரி ஓகாரத்துக்கு ரெண்டாவது ரோமன் லெட்டர் 2 ஓ பிளஸ் ஈக்குவல் டு ஓ. எங்க? சோ பிளஸ் அயம். சோன்றது பூர்வபதமா இருக்கு, முடியது எப்படி இருக்கு? அந்த சோங்கிற பதாந்தாது என்ன முடியுது? ஓகாராது இல்லையா? அயம்னு சொல்லும்போது அவர்ணமானது பரமா இருக்கு. அப்ப அகாரே பரே அந்த ஓகாரமானது வரப்போறது. எப்படி வரப்போறது? பூர்வபரையோகோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அப்ப ரூபம் எப்படி சித்திக்கும்? சோ பிளஸ் அயம் சோயம். அந்த எஸ் மாதிரி வருது பாருங்க, சகாரத்துக்கு நடுவுல ஆங்கிற எழுத்து எடுத்துட்டு எஸ் மாதிரி வருதா? அதை எப்படி உச்சரிக்கணும்? சோயம். சோ அயம்னு படிக்கக்கூடாது, சோயம் சேர்ந்துரும். அங்க பார்த்தால அந்தேபி, அந்தே பிளஸ் அப்பின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியான ப்ரொனவுன்சியேஷன் நம்ம காதுல வந்து விழும். அந்தேபின்னு சொல்லும் பொழுது வேற மாதிரியான சப்தமானது நம்ம காதுல வந்து விழும். அப்பதான் உங்களால அதுக்கு அந்த வித்தியாசத்தை உணர முடியறதுன்னு அர்த்தம். எப்படி சொல்றோம்? அந்தே அபி, அங்க அகாரம் ஸ்பஷ்டமா தெரியுது. அந்தேபி அங்க நமக்கு தெரியல.
அதே மாதிரி சோ பிளஸ் அயம் சேர்க்கும்போது சோயம். இதுதான் பூர்வ ரூப சந்தியினுடைய உதாகரணம். மற்ற உதாரணங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கிளியரா புரியும். திரும்ப நான் சொல்றேன், ஒரு ஒரு வகுப்புலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஒரு சந்தி தான். அதை படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய அவகாசம் இருக்கு இல்லையா? அவகாசத்துக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளோ அவகாசம் இருக்கு. நம்ம தான் அதை படிக்கணும். பாருங்க, அந்நியத் உதாகரணானி என்ன கொடுக்குறா அப்படின்னாக்கா, தே பிளஸ் அத்ர, தே பிளஸ் அத்ர அந்நியத் உதாரணம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்க்குறோம்? தே பிளஸ் அத்ர, தேத்ர. பாருங்க, அந்த எஸ் வர்ணமானது வந்ததுனாலே ஸ்பஷ்டமா சொல்லிடலாம் இது பூர்வ ரூப சந்தி தான்ட்டு. ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப பிரிக்கும் பொழுது என்ன பண்ணோம்? சந்தின்றது ரெண்டு விஷயம், ஸ்பிளிட் பண்றோம், ஜாயின் பண்றோம். சேர்த்து சொல்லும் பொழுது எஸ்ங்கிற அந்த எழுத்தை பிரயோகம் பண்ணணும். அந்த எஸ்ங்கிறதுக்கு என்ன சிம்பிள்? அகார சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்பிளிட் பண்ணும்போது அந்த எஸ்ங்கிற வர்ணத்தை எடுத்துட்டு அகாரத்தை பயன்படுத்தினா முடிஞ்சு போச்சு. பூர்வ ரூப சந்தி வெரி கிளியர். ரொம்ப குழப்பமே கிடையாது, அழகா புரிஞ்சுக்கலாம். தே பிளஸ் அத்ர, தேத்ர. கோ பிளஸ் அபி, கோபி. மாத்ரே பிளஸ் அர்ப்பிதம், மாத்ரேர்பிதம். அரே பிளஸ் அவ, அரேவ. கோவிந்தோ பிளஸ் அதிதிஹி, கோவிந்தோதிதிஹி. தீர்கே பிளஸ் அகணி, தீர்கே ஹணி. சுந்தரே பிளஸ் அம்பரே, சுந்தரேம்பரே. சோ பிளஸ் அவதது, சோ வதது. கிருஹே பிளஸ் அகம், கிருஹேகம். ராமோ பிளஸ் அகசத், ராமோ ஹசத். மிருகோ பிளஸ் அஸ்தி, மிருகோஸ்தி. மார்கே பிளஸ் அந்யஹ, மார்கேன்யஹ. மே பிளஸ் அந்திகே, மேந்திகே. ரமே பிளஸ் அம்பிகே, ரமேம்பிகே. இதெல்லாம் என்னது? அந்யத் உதாகரணானி. எதனுடைய உதாகரணானி அப்படின்னாக்கா, இது வந்து இப்ப நம்ம பார்த்த பூர்வ ரூப சந்திஹி அப்படிங்கிற சந்தியினுடைய உதாகரணங்கள். இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு? இந்த உதாகரணங்களை அதனோட பொருந்ததான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தது ரெண்டே ரெண்டு தான். என்னது? ஏகார ஓகாரம் அப்படிங்கிறது பூர்வ ரூபமா வரப்போறது. பூர்வ ரூப சந்தி அப்படின்னா இந்த ரெண்டு வர்ணங்கள் தான் ஆதேசமா வரப்போறது. எதனுடைய ஸ்தானத்துல? ஏகாரஸ்ய ஸ்தானே ஏகாரஹா, ஓகாரஸ்ய ஸ்தானே ஓகாரஹா. எப்போ? அவர்ணம் அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு விஷயம் நிகழும். ஏகாரத்துக்கு ஓகாரத்துக்கு. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஏகாரத்தினுடைய அந்நியத் உதாகரணம். இது இது தேத்ர, கோபி, மாத்ரேர்பிதம், அரேவ, கோவிந்தோதிதிஹி, தீர்கே ஹணி, சுந்தரேம்பரே. இதெல்லாம் ஏகாரஸ்ய உதாகரணானி. அடுத்தது சோவதது, கிருஹே, கிருஹேகம் இல்லையா? ராமோ அவதது. கிருஹேன்றது ஏகாரத்துக்கு தான். ராமோ அகசத்து, ராமோ அகசத்து. மிருகோ பிளஸ் அஸ்தி, மிருகோஸ்தி. மார்கேன்யஹ அது ஏகாரஸ்ய. மேந்திகே அதுவும் ஏகாரஸ்ய. ரமே பிளஸ் அம்பிகே அதுவும் ஏகாரஸ்ய. இப்படியாக இந்த உதாகரணங்களை நம்ம என்ன பண்ணோம்? எழுதி பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஹோம்ஒர்க் பண்றா, ஸ்ரத்தையா பண்றா. ஒரு 75% ஆஃப் பீப்புள் எனக்கு ஹோம்ஒர்க் ஸ்ரத்தையா அனுப்புறா. பாக்கி ஒரு 25% மக்கள் வந்து எழுதுறது இல்லை. அவளுக்குலாம் அவகாசம் இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்தாக்கா இது எப்போ நமக்கு அஃபெக்ட் ஆகுனாக்கா, பரீட்சைன்னு நம்ம கண்டக்ட் பண்ணும் இல்லையா? அந்த சமயத்தான் அவளுக்கு வந்து இதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும். அப்படி அந்த குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னாக்கா நம்ம ஏதாவது கால பரியந்தம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாருங்க, வெரி சிம்பிள். இந்தந்த விஷயங்களை நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அக்ஷர பிரகரணம் பார்த்தோம். அதுலேயே அக்ஷரம்னா என்ன? அக்ஷராண விபாகா, ஸ்வராக, அயோகபாகாக, வெஞ்சனானி, ஸ்தானானி, பிரயத்னாக ச, மாகேஸ்வராணி சூத்திராணி. இதெல்லாம் அந்த டாபிக் சொல்லும் பொழுதே நமக்கு அதெல்லாம் நமக்கு மைண்டில் ஓடி வரணும் அந்த விஷயம்லாம். அதுக்கடுத்து சந்தி பிரகடனம் பார்க்கும்போது சந்தினா என்ன, சந்தி பேதங்கள் எத்தனை வகைகளாக அது பிரிக்கப்படுறதுன்றது மொத்தமாக அங்கேயே தெரிஞ்சுன்றோம். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறோம், இது 2 பிரகரணத்தில் முடிஞ்சிருது. 3வது பிரகரணத்தில் இப்போ நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். அந்த சந்தி பேதாகான்னு வரும்பொழுது
ஸ்வரசந்தையா வெஞ்சனா சந்தி விசர்க சந்தி 3 கேட்டகரி கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற எல்லா சந்தியும் படிக்க போகிறோம். அதில் ஸ்வரசந்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களான என் சந்தி, யாந்தவாந்தாதேச சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வரூப சந்தி வரைக்கும் இப்போ நாம் பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு 50% ஆஃப் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். அப்போ இந்த 50% சிலபஸை நாம முடிச்சிருக்கோம்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளால எவ்வளவு விஷயங்கள் இதுல வந்து சொல்ல முடியும், உதாரணம் கொடுக்கணும், அது என்ன சந்தின்றதை உங்களால ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா பண்ண தெரியணும். அது எந்த சூத்திரத்தினால வந்தது? ஏன்னா இப்ப நான் நடத்தி முடிச்ச எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஃபார்முலாவோட தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பாணினியினுடைய சூத்திரம் என்ன, அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்க நல்லா ஸ்பஷ்டமா படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் அந்த சந்தி அதனுடைய தன்மை என்னன்றது நமக்கு தெரிய வரும். அதனால பாருங்க, நடந்து முடிஞ்ச விஷயங்களை விடாம ஹோம்ஒர்க் பண்ணணும், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். அது பாருங்க, ஹோம்ஒர்க் மாத்திரமே பண்ணாலே போராது தான், உண்மையாவே பார்த்தாக்கா அது மாத்திரமே போறனா போராது. நடத்தின விஷயத்த உட்காந்து சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் வரும், அந்த டவுட்ஸை கேட்கணும் இல்லையா? அப்பதான் வந்து உங்களுக்கு நன்னா புரியும், லைஃப் லாங் மறக்காம இருக்கும். அதனால பாருங்க. ஸோ அபியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்க்கறது ரொம்ப கொஞ்சமான சிலபஸ் தான் நடத்துகிறோம், நிறையலாம் நடத்துறது கிடையாது. வாரத்தில் 2 நாள் தான் கிளாஸ், மீதி 5 நாள் நமக்கு பாக்கி இருக்கு இல்லையா? அந்த 5 நாளில் ஒரு 2 நாள் உட்காந்து இதுக்காக மெனக்கட்டா போகிறோம். நம்ம நன்னா இந்த சந்தியை தரவா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்த சந்தி என்ன சந்தி அப்படின்னாக்கா பூர்வ ரூப சந்திஹி. என்ன சூத்திரம் அதுக்கு? ஏங்கி ஒரு நிமிஷம், ஏங்கஹா பதாந்தாததி அப்படிங்கிறது இன்றைய தினம் நம்ம பார்த்த அந்த சூத்திரம், சந்தியினுடைய சூத்திரம் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க அந்த சூத்திரத்தோட பாருங்க. அகசவர்ணே தீர்கா, அது அதுக்கு முன்னாடி பார்த்து இன்னைக்கு பார்த்தது ஏங்கஹா பதாந்தாததி. பதாந்தாது ஏங்கஹா அதிபரே பூர்வம் பூர்வரூபம் ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறதாக நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படின்னு பார்க்கும்போது அக்கசவர்ணே தீர்கா அப்படிங்கிற சூத்திரத்தை பார்த்தோம். என்ன அர்த்தம்? அக்கஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்க ஏகாதேசா சியாத் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி வகைகளை பார்த்த சந்தியினுடைய சூத்திரம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? விருத்தி சந்திஹின்னு பார்த்தோம். அதுக்கு 2 இருக்கு, விருத்திராதைச் விருத்திரேச்சி. ஆதைச்ச விருத்தி சம்யா சியாத், ஆதேச்சி பரே விருத்தி ஏகாதேசோ சியாத் அப்படிங்கிறதாக அந்த விருத்தி சந்திகி பார்த்தோம். அதே மாதிரி குணசந்திகி என்ன பார்த்தோம்? அதேங்குணஹான்னு ஒன்று பார்த்தோம், ஆத்குணஹான்னு பார்த்தோம் இல்லையா? அது ஏஞ்ச குணசம்யா சியாத். அதே மாதிரி ஆத்குணஹா அவர்ணாத் அச்சிபரே பூர்வபரையோ ஏகா குணா ஆதேசா சியாத் சம்ஹிதாயாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி யாந்தவாந்தாதேச சந்திக்கு என்ன பார்த்தோம்? ஏச்சோ அயவாயாவஹ ஏச்சா கிரமாத் ஐயி அவ்வு ஆயி ஆவு ஏதே சிஹு அப்படிங்கிறதாக பார்த்தோம். அதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? என் சந்தி. அதுக்கு என்ன சூத்திரம் சொல்லி கொடுத்தேன்? இகோ எனச்சி இகஹாஸ்தானே என் சியாத் அச்சி சம்மிதாயாம் விஷயே. இந்த மாதிரி அந்த சூத்திரத்தோட அந்தந்த சந்தியை நாம படிச்சுன்னு வந்தாதான் நம்மளால வந்து அது விவகாரத்தில் வரும்போது இது என்ன சந்தி அப்படிங்கிறத சுலபமா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், அதை ஜாயின் பண்ண முடியும், அல்லது ஜாயின் பண்ணதை ஸ்பிளிட் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம தரவா நம்மளை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதாக சொல்றேன். நடந்து முடிஞ்ச பாடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நடந்த பாடம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சுவாமி. தாசன் தாசன் புரிஞ்சுது சுவாமி. மகோதயா விஸ்வநாதன், அடே இந்த சுபாஷத்துக்கு தமிழ்லயும் ஈக்குவலண்டா இருக்கு மகோதயா. கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. அந்த கடைசி வரை போச்சு, துஷ்டனை பார்த்தா அவன் கண்ணிலேயே படாத தூரத்துல இருக்கணும்னு இருக்கும். ஆமா ஆமா. அஸ்து தாசன் தாசன் ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ.
धन्यवादः स्वामी। மகோதயா. धन्यवादः स्वामी। ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. நீங்க கொடுத்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன் சுவாமி. அனுப்புறேம்மா அனுப்புறேன். தாசன் தன்யவாதः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.